எண்ணெயே இல்லாத ஒரு சூப்பரான கேரளா பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு குக்கர்ல வந்து நான் சிக்கன் வந்து கழுவி சேர்த்துருக்கேன். இப்போ ஸ்லைஸ் ஸ்லைஸா கட் பண்ண 4 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். 4 பச்சை மிளகா, 1 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா கொத்தமல்லி, கொஞ்சமா தயிர், தேவையான அளவு உப்பு, கேரளா பிரியாணி மசாலா, இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கை வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்தாலே போதும். சூப்பராக வந்து மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே ஒரு வாழை இலை போட்டு ஒரு 80% சோறு வந்து நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை வந்து இது மேலே சேர்த்துக்கிட்டு இப்போ கலருக்காக மஞ்சத்தூள் மட்டும் தண்ணியில் கலக்கி நான் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கிட்டேன். இந்த சோறுக்கு நடுவில் புதினா கொத்தமல்லி அப்புறம் முந்திரி திராட்சை இது எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் வந்து சேர்த்துக்கல. இப்போ மறுபடியும் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு தம்மு போட்டு எடுத்தால் சூப்பராக வந்து கேரளா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து சோறு தனியாக மசாலா தனியாக எடுத்து வச்சுட்டேன். சோறுக்கு மட்டும் கொஞ்சமாக நெய்யில் முந்திரி திராட்சை வந்து வறுத்துட்டு சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், சூப்பராக வந்து ஒரு கேரளா பிரியாணி எண்ணெயே இல்லாமல் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததற்கு நன்றி.